அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய பிள்ளைகளை நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, ஒழுக்க சீலம் உள்ளவர்களாக, மதிப்பும் மரியாதையும் உள்ளவர்களாக, கண்ணியமானவர்களாக நாங்கள் வாழ வைக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லோருடைய வாழ்க்கையும் ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா என்ற அந்த குர்ஆனிய வசனத்துக்கு ஏற்ப, பிரார்த்தனைக்கு ஏற்ப, துஆவுக்கு ஏற்ப அமைய வேண்டும். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வணக்க வழிபாடுகளின் பக்கம் ஆர்வம் காட்ட வேண்டும், ஆசை காட்ட வேண்டும், அதிலே தேவையை ஏற்படுத்த வேண்டும். அதன் நல்ல முடிவுகளையும் விளைவுகளையும் பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டி கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை சோம்பேறிகளாக ஆகவிடாது, அல்லது ஆர்வம் இல்லாதவர்களாக, ஆர்வ குறைவுள்ளவர்களாக ஆக்கிவிடாது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளையை தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழுப்புவது முதல் சுபஹ் தொழுகை போன்ற 5 கட்டாயமான 5 நேர தொழுகைகளை தொழுவது, பிரார்த்தனைகள் புரிவது, ஜிக்ர் அவுராதுகளை மேற்கொள்வது, நாளாந்த வணக்க வழிபாடுகளை மேற்கொள்வது, குர்ஆனையும் சுன்னாவையும் படிப்பது, அதன் மூலம் நல்ல அறிவை பெற்றுக்கொள்வது, இப்படி இன்னொரு விடயங்களை நாங்கள் காட்ட வேண்டி இருக்கின்றோம். ஒரு பிள்ளையினுடைய ஆன்மீக வாழ்வும் லௌகீக வாழ்வும் ரெண்டு வித்தியாசமான வாழ்க்கையா. லௌகீக வாழ்க்கையில் கூட ஆன்மீகத்தை புகுத்த முடியும். ஆன்மீக வாழ்வு என்பது வெறுமனே பள்ளி வாயில்களிலே தங்கி கிடப்பது, படுத்து கிடப்பது, உறங்கி கிடப்பது அல்ல. செய்கின்ற எல்லா செயல்களிலும், அவன் தொழில் செய்வதாக இருந்தாலும், அவன் படிப்பதாக இருந்தாலும், நல்லதொரு முயற்சியிலே ஈடுபடுவதாக இருந்தாலும், விவசாயம் செய்வதாக இருந்தாலும், எல்லா விடயங்களிலும் ஆன்மீகத்தை புகுத்த முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஆன்மீகம் சேருகின்ற பொழுதுதான் அது நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் பரிபக்குவத்தை ஏற்படுத்தும். உளப்பக்குவம், உளச்சிந்தனை, நல்ல பெறுபேறுகளை பெற்றுக்கொள்வது, நம்பிக்கை, திடகாத்திரமான நம்பிக்கை, தன்னம்பிக்கை உட்பட நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவின் பக்கம் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை திருப்ப வேண்டும். அல்லாஹுவின் பக்கம் மீளச் செய்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக அது எங்களுடைய வாழ்க்கையில் பாரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரும். எனவே அந்த வகையில் நாங்கள் குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை விளங்குவது, ஹதீஸ்களை படிப்பது, அதனை நடைமுறைப்படுத்துவது, இபாதத்துக்களை அறிந்து புரிந்து செயற்படுவது, இபாதத்தை பற்றி அறிவது. இபாதத் என்றால் என்ன? அல்லாஹ் தஆலா அவனுடைய கட்டளைகள் மூலம் இறக்கியது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டி தந்த முறையில் அவற்றை மேற்கொள்வது, எவையெல்லாம் செய்ய சொன்னார்களோ அதை நாங்கள் செய்வது, எங்களுக்கு தடுக்க சொன்ன விடயங்களை தடுப்பது, இல்லாத விடயங்களை விட்டு தள்ளுவது, ஒதுக்குவது. நாங்களாக நினைத்து இபாதத் என்று எந்த ஒன்றையும் உருவாக்கி கொள்ள முடியாது. இபாதத் என்றால் அல்லாஹ்வினுடைய வேத கட்டளை மூலம் இறக்கப்பட்டதும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய முறையில் செய்வதும், இஹ்லாஸோடு செய்வதும் என்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது. அந்த நடைமுறைகளை தேடி அறிந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள அல்லாஹ் எங்களுக்கு நல்லருள் புரிய வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.